Hi viewers, welcome to our channel. மேக்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டிக்கான சம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் டைப் 1ல் இன்ட்ரோடக்ஷன் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்லியிருப்போம். எதுக்கு எந்தெந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அதை பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள். ஓகேவா? ஏன் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் வரக்கூடிய ஒவ்வொரு டைப் சம்ஸுமே வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோவில் டைப் 2க்கான சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 6000க்கு 5% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல 6615, 615, 3075, 4165 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, அதெல்லாம் ஆப்ஷன்ல இருக்கு. நாம் இப்போ சால்வ் பண்ணாதான் நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்து எழுதிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 6000. அப்போ அசல் அப்படிங்கிறது 6000 ரூபாய் இருக்கு. அடுத்து 5% வட்டி வீதம். நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, வட்டி வீதம் அப்படின்னாலே பெர்சன்டேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ 6 அப்படிங்கிறது 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்டுகள், நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நம்மளை கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே வந்து சொல்லியிருப்போம், வட்டி அப்படின்னாலே நம்மளுக்கு பேசிக்கான ஃபார்முலா என்ன? வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் என்னவா இருக்க போகுது? வட்டியா இருக்க போகுது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த ஃபார்முலாவே மொத்த தொகைக்கான ஃபார்முலா தான் பார்த்துருப்போம். அந்த மொத்த தொகைக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மொத்த தொகையை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து அசலை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வட்டி அப்படிங்கிறது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி, அப்படிதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ இப்போ மொத்த தொகைக்கான ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி மொத்த தொகையை கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்து அசலை கழிச்சு நாம கூட்டு வட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட்டு வட்டி அப்படிங்கிறது வட்டிக்கு வட்டி போடுறதா கூட்டு வட்டி. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பாருங்க, அசல் அப்படிங்கிறது 6000 இருக்கு. அடுத்து வட்டி வீதம் அப்படிங்கிறது 5% இருக்கு. இப்போ நம்ம அந்த கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணும்போது அந்த மொத்த தொகைக்கான ஃபார்முலா எடுக்கிறோம்ல, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம். நம்பர் ஆஃப் இயர்ஸை வச்சு சொல்லியிருப்போம். அதாவது 1, 2, 3, 4 வருடங்கள் அப்படின்னு சொல்லி போனுச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா வந்து சொல்லியிருப்போம். A equal to P into 1 plus R by 100 the whole power n அப்படின்ட்டு. அதே போல அரையாண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம். அதுக்கு தான் 1/2, so R by 200 the whole power 2n அப்படின்னு போட்டிருப்போம். காலாண்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா R divided by 400 the whole power 4n அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ண சொல்லியிருப்போம். அதுவே 2 வருடம் 4 மாதத்திற்கான கூட்டு வட்டி, 2 வருடம் 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி அப்படின்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல மாதம் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம் இல்லையா? இப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அது 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம் இப்படி வந்து கேட்டிருந்தாங்க. ஒத்த படையில வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ ஃபார்முலா என்னது? A equal to P into 1 plus R by 100 the whole power n. ஸ்லோவாகவே சொல்கிறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் நம்மளுக்கு என்னென்ன டேட்டா தெரியும்? P அப்படிங்கிறது அசல், அசல் அப்படிங்கிறது 6000 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, போட்டாச்சு. அடுத்தது ஓப்பன் ப்ராக்கெட் 1 plus R. R நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 5% கொடுத்துருக்காங்க. ஸோ 5 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கு, அதை போட்டுக்கோங்க. the whole power n. n அப்படிங்கிறது நம்மளுக்கு எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். ஸோ அதையும் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு பாருங்க, இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே 5 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கு. இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே கேன்சல் பண்ணிட்டு போட்டாலும் போடலாம். இல்லை இது வந்து நம்மளுக்கு மல்டிப்ளைல இருக்குது, இந்த இதை கேன்சல் பண்ணிட்டு 1 × 100 100, 105 + 100, சாரி 105 டிவைடட் பை 100 அப்படி போட்டு 105 100 கேன்சல் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, கேன்சல் பண்ணுங்க. 1 5 5, இங்க பாருங்க 2 5 10, 0க்கு 0 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த ஹோல் டேர்மா நம்மளுக்கு கேன்சல் ஆகி என்னவா இருக்கு? 1 + 1 டிவைடட் பை 20 அப்படின்னு இருக்கு, ரைட்டா? இப்போ இதை நம்மளுக்கு கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்னு பாருங்க. 1 × 20 20 அப்படின்னு வரும். அப்போ 20 + 1 21 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது டிவைடட் பை 20 அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 21 டிவைடட் பை 20 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ அதுக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க.
ஈக்குவல் டு 6000 அப்படிங்கிறது இருக்கு. நம்மளுக்கு அதை கேன்சல் பண்ணி என்ன கிடைச்சிருக்கு 21 டிவைடட் பை 20 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த ஹோல் பவர் 2 அப்படின்னு இருக்கு. அப்போ ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 21 டிவைடட் பை 20க்கு ஸ்கொயர்ன்னு இருக்கு. அப்போ இது என்ன பண்ணலாம் 2 டைம் நம்ம எழுதலாம். இதுவே மேலே கியூப்னு இருந்ததுன்னா 3 டைம் எழுதுவோம், 4 இருந்ததுன்னா 4 டைம் எழுதுவோம், அவ்வளோதான். இப்போ எழுதுங்க ஈக்குவல் டு 6000 அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அதை 2 டைம் எழுதணுமா. அப்போ 21 டிவைடட் பை 20 இன்ட்டு 21 டிவைடட் பை 20 அப்படின்னு சொல்லி 2 டைம் எழுதியாச்சு. இப்போ இதுல கேன்சல் பண்ணுங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்தது பாருங்க 1 2 2 3 2 6 ஜீரோக்கு ஜீரோ. அடுத்து 1 2 2 இங்க பாருங்க 1 2 2 மீதம் 1 I 2 10 15 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகிருச்சு. இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு இங்க 15 இருக்கு இன்ட்டு 21 இன்ட்டு 21 அப்படின்னு இருக்கு. கீழே எல்லாமே நம்மளுக்கு கேன்சல் ஆகிருச்சு. ஓகேவா. இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6615 அப்படின்னு கிடைக்கும். இது நம்மளுக்கு என்னது மொத்த தொகை கிடைச்சிருக்கு. நம்மளான கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. வட்டி அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சா நம்மளுக்கு கூட்டு வட்டி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அப்போ மொத்த தொகை அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 6615 கிடைச்சிருக்கு. அடுத்து அசல் அப்படிங்கிறது அவங்களே என்னன்னு கொடுத்துருக்காங்க 6000 கொடுத்துருக்காங்க. ஸோ 6000. அப்போ இது ரெண்டையும் கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6615 6000 போச்சுன்னா 615 அப்படின்னு கிடைக்குமா. இதுதான் நம்மளுக்கான கூட்டு வட்டி. கூட்டு வட்டினா மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சா கிடைக்கிறதா கூட்டு வட்டி. அப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி 615 அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். இப்போ நான் ஷார்ட்கட்லேயும் சொல்கிறேன். பட் ஷார்ட்கட் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து செட் ஆகாது. ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எப்படி கொடுத்துருந்தாலும் போட்டு வந்துடலாம். இப்போ ஷார்ட்கட்டில் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அசல் என்ன இருக்கு 6000 அப்படின்னு இருக்கு. வட்டி வீதம் என்ன கொடுத்துருக்காங்க 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சதவீதத்தில் இருக்கு. அப்போ 5% வட்டி வீதம் நம்மளுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து கேட்டிருக்காங்க 2 ஆண்டுகளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 2 ஆண்டுகளுக்கு 6000க்கு 5% வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுதானே ரைட்டா கொஸ்டின் அப்படிங்கிறது அதுதான். இப்போ சதவீதம்னா என்ன பண்ணணும் 5 அப்போ டிவைடட் பை 100. அப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிரும். அப்போ என்னன்னு இருக்கு 60 இன்ட்டு 5 இருக்கு 6 5 30. இந்த ஜீரோவுக்கு ஜீரோ. இது ஒரு வருடத்துக்கு முதல் வருடத்துக்கு 300 ரூபாய் அப்படின்னு வட்டி கிடைச்சிருக்கு. அடுத்தது நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது சொல்லியிருப்போம் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வட்டி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் தனி வட்டிக்கு. இதுவே கூட்டு வட்டினா என்ன பண்ணுவோம் 2வது வருஷத்தில் முதல் வருஷத்தில் கிடைச்ச வட்டி அப்படிங்கிறது அசலோட ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ நம்மளுக்கு அசல் அப்படிங்கிறது என்னது 6000. அப்போ இங்கே நம்மளுக்கு வட்டி என்ன கிடைச்சிருக்கு முதல் வருஷத்துக்கு 300. அப்போ 6000 + 300 என்னன்னு வரும் 6300. வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5%. அப்போ டிவைடட் பை 100. இது 2வது வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்துட்டு பாருங்க இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிரும். அப்போ 63 × 5 என்னன்னு கிடைக்குது 315 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. நம்மள ஸ்ட்ரெயிட்டாக வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க மொத்த தொகை அப்படிங்கிறது கேட்கல. அப்போ வட்டி அப்படின்னா நம்ம வட்டியை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். 2 வருஷத்துக்கு டோட்டலாக கேட்டிருக்காங்க. அப்போ முதல் வருஷத்தில் 300 அப்படின்னு கிடைச்சிருக்கு. 2வது வருஷத்தில் 315 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ 300ஐயும் 315ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 615 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுதான் நம்மளுக்கான கூட்டு வட்டி. இது எல்லா இடத்துலையும் செட் ஆகுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஆனால் கொஞ்சம் டக்குன்னு சால்வ் பண்ணலாம். ஆனால் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் சீக்கிரமா நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா. ஓகே காய்ஸ், செகண்ட் சம் பாருங்க. ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல 10,648, 11,242, 2,648, 8,772 கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இதுவும் அஸ் வெல் அஸ் ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்த மாதிரியே தான். நம்மளுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. அரையாண்டு, காலாண்டு, 2 வருடம், 6 மாதம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு அந்த ஒத்தப்படையில தான் இருக்கு. 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம் இப்படி போய்கிட்டே இருந்தாலும் அது 10 வருடம்னு இருந்தாலும் சரி. ஓகேவா. நம்மளுக்கு எந்த ஒரு ட்விஸ்டும் இல்லாத ஸ்ட்ரெயிட்டா அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னது A = P × 1 + R/100 the whole power n அப்படிங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா. நம்மளுக்கு ஒரே ஒரு இதை நம்ம எதை மட்டும் பார்க்கணும் அங்கே அரையாண்டுன்னு கேட்டிருக்காங்களா காலாண்டுன்னு பார்த்து கேட்டிருக்காங்களா அல்லது 2 வருடம் 4 மாதம் 2 வருடம் 5 மாதம் 6 மாதம் 8 மாதம்னு போகுதான்னு பார்க்கணும். அவ்வளோதான். இல்லைன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. அப்போ நம்மளுக்கு என்னது அசல் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது R அப்படிங்கிறது 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அடுத்து n அப்படிங்கிறது 3 வருடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a ஈக்குவல் டு பியோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு இருக்குது 8000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. p இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் வந்து எவ்வளோ இருக்குது 10 இருக்குது. அப்போ டிவைடட் பை 100 the whole power n அப்படிங்கிறது எத்தனை வருடம் கொடுத்துருக்காங்க 3 வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்துட்டு பாருங்க, இப்போ இங்கே 1 + 10 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் ஆகும். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும். அப்போ என்னன்னு இருக்கு 1 + 1/10 அப்படின்னு இருக்கு. அப்போ கவனிங்க 1 + 1/10 அப்படின்னு இருக்கு. அப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 × 10 10 + 1 11 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 11 டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லி இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் 11 டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஈக்குவல் டு 8000 அப்படின்னு இருக்கு. இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம் 11 டிவைடட் பை 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஆல்ரெடி பவர்ல என்னன்னு இருக்கு ஹோல் பவர் கியூப் அப்படின்னு இருக்கு. அப்போ 3 அப்படின்னா என்ன பண்ணுவோம் 3 டைம் இதை நம்ம எழுதணும். அப்போ 8000 இதுக்கு கியூப் அப்படின்னு இருக்கு. அப்போ இது 3 டைம் எழுதணுமா? அப்போ 11 டிவைடட் பை 10 இன்ட்டு 11 டிவைடட் பை 10 இன்ட்டு 11 டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லி 3 டைம் எழுதியாச்சு. இப்போ பாருங்க இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்ட்டு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல் ஆகிருச்சு. இப்போ கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்னன்னு இருக்கு மேலே மட்டும்தான் இருக்கு 8 × 11 × 11 × 11 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 10648 அப்படின்னு கிடைக்கும். இது நம்மளுக்கு எதுக்கு வந்திருக்கு மொத்த தொகைக்கு வந்திருக்கு. ஆனால் நம்மள கொஸ்டின்ல என்னன்னு கேட்டிருக்காங்க வட்டி கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா என்ன மொத்த தொகையில இருந்து அசலை கண்டுபிடிக்கிறது தான். அப்போ மொத்த தொகை நம்மளுக்கு என்ன அப்படின்னு கிடைச்சிருக்கு 10648 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது பி அசல் நம்மளுக்கு எவ்வளோ அவங்களே கொடுத்துருக்காங்க 8000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000ல் 8000 போயிடுச்சு நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் 2000 இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு 648 இருக்கு. அப்போ கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன 2648. இதுதான் நம்மளுக்கான கூட்டு வட்டி. இதுதான் ஆன்சர். நீங்க ஷார்ட்கட் மெத்தட்ல போட்டு பார்க்குறோம் அப்படின்னாலும் போட்டு பாருங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் சம்லேயே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா 2648. ஓகே கைஸ், தேர்ட் சம் பாருங்க. ரூபாய் 16,000க்கு 5% வட்டி வீதம் 2 வருடம் 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி காண்க. ஆப்ஷன்ல 2081, 18,081, 16,000, 4,441 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம சம்குள்ள போகலாம். இப்போ போறதுக்கு முன்னாடி வந்துட்டு பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். 2 வருடம் 4 மாதம், 2 வருடம் 5 மாதம், 2 வருடம் 6 மாதம், 7 மாதம், 8 மாதம், எப்படி போயிருந்தாலும் நம்ம அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம். என்ன ஃபார்முலா சொன்னோம்? A = P × 1 + R/100 the whole power n. அடுத்து இன்ட்டு 1 + x/12 இன்ட்டு R/100. இந்த ஃபார்முலாவை நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஓகே, இதுதான் நம்ம வந்து சொன்ன ஃபார்முலா. இப்போ என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். அசல் நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க 16,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர் வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 5% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வருடம் வந்து பார்த்தீங்கன்னா என் 2 வருடம், அப்போ 2 years 6 மாதம் 6 month. இது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். திரும்ப அந்த ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. A = P × 1 + R/100 the whole power n. இந்த n அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இயர்ஸ் என்ன வருடம் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 1 + x/12. இந்த x அப்படிங்கிற இடத்துல என்ன மாதம் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு எத்தனை மாதங்கள் இருக்குது 12 மாதங்கள். ஸோ டிவைடட் பை 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்ட்டு R/100 க்ளோஸ் ப்ராக்கெட் the whole க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. இப்போ இதை வச்சு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு பி அப்படிங்கிறது என்னது அசல் எவ்வளோ இருக்குது 16,000 அப்படின்னு இருக்குது. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அடுத்து
1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 டிவைடட் பை 100 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. த ஹோல் பவர் n அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு வருடம் என்ன கொடுத்துருக்காங்க 2 வருடம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல் பவர் 2 அப்படின்னு போட்டாச்சு. இன்ட்டு அடுத்தது வந்துட்டு பாருங்க 1 ப்ளஸ் அடுத்து x/12 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்ன மாதம் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 6 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது வந்துட்டு பாருங்க இன்ட்டு இங்கே வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு r அப்படின்னு இருக்குது, r டிவைடட் பை 100ன்னு இருக்குது. அப்போ r வந்து என்னது 5, அப்போது டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இதில் எது எது கேன்சல் ஆகுன்னு பாருங்களேன். 1 5 5, 2 5 10, 0க்கு 0 கேன்சல் ஆகிருக்கு. அதே மாதிரி 1 6 6, இங்கே வந்து பாருங்கள் 2 6 12 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது இங்கேயும் 1 5 5, 2 5 10, 0க்கு 0 20 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா, இப்போ வந்துட்டு பாருங்க, இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் கேன்சல் பண்ணி நான் இதை திரும்ப எடுத்து எழுதிடுறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். நான் ஸ்ட்ரெயிட்டா சொன்னேன் அப்படின்னா 2 இடத்துல கேன்சல் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் கூட ஆகலாம். இப்போ நம்மளுக்கு கேன்சல் ஆகி என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்களேன். இங்க 16,000 அப்படிங்கிறது அப்படியே இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இங்க கேன்சல் பண்ணி என்னன்னு கிடைச்சிருக்கு 1, இங்க 5 வந்து கேன்சல் பண்ணி இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 + 1 டிவைடட் பை 20 அப்படின்னு இருக்கு. அப்போ கவனிங்க 1 + 1 டிவைடட் பை 20 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. 1 20 20 + 1 21. அப்போ 21 டிவைடட் பை 20 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா இந்த டேர்முக்கு பதிலா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ இதுக்கு பதிலாக நம்மளுக்கு ஹோலாக என்ன வந்திருக்கு 21 டிவைடட் பை 20 அப்படின்னு வந்திருக்கு. த ஹோல் பவர் 2 அப்படின்னு இருக்கு. அடுத்தது கவனிங்க இன்ட்டு அப்படின்னு இருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த மேலே என்ன டேர்ம்லாம் இருக்குன்னு பாருங்க. 1 ப்ளஸ் இங்கேயும் நம்மளுக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டோம். 1 டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கு. இங்கேயும் இன்ட்டு 1 டிவைடட் பை 20 அப்படின்னு இருக்கு. அப்போ மேலே எல்லாமே நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. கரெக்டா, அப்போ வந்துட்டு பாருங்க இங்க பிளஸ்ல இருக்கு. அதில் இதை நான் திரும்ப எடுத்து போட்டு காட்டிடுறேன், இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நம்மளுக்கு கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 1, அதே மாதிரி ப்ளஸ் அப்படின்னு இருக்கு. அதனால ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். இங்கே 1 இருக்கிறதா அர்த்தமா 6 அப்படிங்கிறத 1 6 6 2 6 12 அடித்தோம். அப்போ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ 1 × 1 என்னன்னு வரும் 1 அப்படின்னு தான் கிடைக்கும். அப்போ 1 ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் போட்டாச்சு. 1 × 1 1ன்னு கிடச்சிருச்சு. அடுத்தது வந்துட்டு பாருங்க கீழே பாருங்க கேன்சல் பண்ணி 2 × 20 அப்படின்னு இருக்கு. அப்போ 2 20 என்னன்னு கிடைக்கும் 40 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 1 + 1/40. இப்போ திரும்ப சொல்ற பாருங்க, புரியல அப்படின்னா இந்த இதை மட்டும் நான் சொல்றேன், நல்லா பாருங்க. இப்போ 1 + 6/12 × 5/100 அப்படின்னு தான் நம்மளுக்கு இருந்தது. இதுல 1 6 6 2 6 12 கேன்சல் பண்ணோம். அதே மாதிரி 1 5 5 2 5 10 0க்கு 0 25 100 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகிருச்சு. இப்போ இந்த ஹோல் டேர்மை நம்ம எப்படி கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்து எழுதுறோம் பாருங்க. இங்க 1 அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த 1 வந்து போட்டாச்சு. இங்க பிளஸ்ல இருக்கு. ஸோ பிளஸும் போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ கேன்சல் பண்ணி இங்கேயும் நம்மளுக்கு 1 தான் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு 1 தான் இருக்கு. அப்போ 1யும் நியூமரேட்டரோட நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 1 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணி இங்க 2ஆல கேன்சல் பண்ணிருக்கோம். இங்க 20 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ 2 × 20 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 40 அப்படின்னு கிடைக்கும். அப்போ அந்த ஹோல் டேர்முக்கு பதிலா 1 + 1/40 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதை எடுத்து நம்ம எழுதிட்டோம். இப்போ பாருங்க இந்த இடத்துல 16,000 அப்படிங்கிறது இருக்கு. இந்த 21 டிவைடட் பை 20 த ஹோல் ஸ்கொயர்னா என்ன, அது 2 டைம் எழுதணும் அப்படிங்கிறது அர்த்தமா. அப்போ எப்படி எழுதணும் 21 டிவைடட் பை 20 இன்ட்டு 21 டிவைடட் பை 20 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. அடுத்தது இன்ட்டு அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த டேர்மை வந்து கேன்சல் பண்ணுங்க. இப்போ பாருங்க 1 × 40 40ன்னு கிடைக்கும். அப்போ 40 + 1 என்னன்னு கிடைக்கும் 41 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 41 இங்க டிவைடட் பை 40 அப்படின்னு இருக்கு. ஸோ எடுத்து போட்டாச்சு. ஓகேவா, அப்போ இப்போ எல்லாமே மல்டிபிள் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பிராக்கெட் அப்படிங்கிறது தேவை கிடையாது. அப்போ 16,000 இன்ட்டு 21 டிவைடட் பை 20 இன்ட்டு 21 டிவைடட் பை 20 இன்ட்டு 41 டிவைடட் பை 40 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணுங்க. இப்போ இங்கே 3 0 இருக்கா, அப்போ அதே மாதிரி இங்கேயும் 3 0 இருக்கு. இந்த 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது 1 2 2 8 2 16 1 2 2 4 2 8 1 4 4 1 4 4 கேன்சல் ஆகிருச்சு. இப்போ எல்லாம் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 21 இன்ட்டு 21 இன்ட்டு அடுத்தது 41 அப்படின்னு இருக்கு. இதுதான் கேன்சல் ஆகி நம்மளுக்கு மிச்சம் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 18,081 அப்படின்னு கிடைக்கும். இது நம்மளுக்கு என்னது மொத்த தொகை. நம்மளுக்கு
கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன, கூட்டு வட்டி. கூட்டு வட்டினா வழக்கம் போல என்ன பண்ணுவோம், வட்டினாலே மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்கிறதா நம்மளுக்கு கூட்டு வட்டி அல்லது தனி வட்டி. ஓகேவா? அப்போ கூட்டு வட்டிங்கும் போது என்ன பண்ண போறோம், மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்க போறோம். மொத்த தொகை அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 18,081 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அசல் அப்படிங்கிறது அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, 16,000 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ போட்டாச்சு. அப்போ 18,081ல 16,000 போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது, அதாவது 18 இருக்கு, இங்க 16 இருக்கு. அப்போ 18ல 16 போச்சுன்னா 2, அப்போ இங்க 1000ல இருக்கிறதுனால 2000, அப்போ இங்க ஒரு 81 இருக்கு, அப்போ 2081. இதுதான் கூட்டு வட்டி. ஓகேவா? நம்மளுக்கு கழிச்சு என்ன கிடைச்சிருக்கு, கூட்டு வட்டி அப்படிங்கிறது 2081 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், 2081. ஓகே கைஸ், 4வது சம் பாருங்க, ஃபைனல் சம். ரூபாய் 20,000க்கு 15% வட்டி வீதம் 2 × 1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க. ஆப்ஷன்ல 772.5, 6,042.5, 7,772.5, 7,072.5 கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் சம் மாதிரி தான். ஆனால் இங்கே ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம தேர்ட் சம்ல பார்த்துருப்போம் 2 வருடம் 6 மாதம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இங்க 2 × 1/3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த 1/3 அப்படிங்கிறது மாதம் தான், ஆனா ஆண்டுகள்லயே கொடுத்துட்டாங்க 2 × 1/3 ஆண்டுகள். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இதை நம்ம மாதத்துக்கு மாத்தினாதான் நம்மளால அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட முடியும். இல்லை அப்படின்னா கஷ்டமா இருக்கும், நம்மளால ஆன்சரையே வந்து கொண்டு வர முடியாது. ஸ்ட்ரெயிட்டா அப்படியே போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்து எழுதிக்கலாமா. இப்போ அசல் அப்படிங்கிறது 20,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்தது வட்டி வீதம் 6 அப்படிங்கிறது 15% அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்தது நம்மளுக்கு எண்ணில் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, 2 × 3/n ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ இந்த 1/3 நம்ம என்ன பண்ணணும், மாதத்துக்கு மாற்றணும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வருடம் அப்படிங்கிறது 2 வருடம் அப்படின்னு சொல்லி இருக்கு, 2 இயர்ஸ் அப்படின்னு இருக்கு. மாதம் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த 1/3 நம்ம மாற்றி கொண்டு வரணும். அப்போ இப்போ நல்லா கவனிங்க, இதை மாற்றுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜாக இதை தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு, இப்போ நம்மளுக்கு மந்த்ல இருந்து இயருக்கு மாற்ற சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு மந்த்ல இருந்து ஒரு இதை எந்த இடத்துல வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது மந்த்ல இருந்து இயருக்கு மாற்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா /12 அப்படின்னு போடணும். ஓகேவா? இதுவே நம்மள இயர்ல இருந்து மந்த்ல மாத்துறோம் அப்படின்னா, அதாவது இயர்ல இருந்து பெருசுல இருந்து சின்னதுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ×12. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மந்த்ல இருந்து சின்னதுல இருந்து பெருசு, மந்த்ல இருந்து இயருக்கு போகும்போது /12 வகுக்கணும். இதுவே இயர்ல இருந்து மந்த்துக்கு, பெருசுல இருந்து சின்னதுக்கு போகும்போது பெருக்கணும், ×12. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு n என்ன கொடுத்துருந்தாங்க, n = 2 × 1/3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இந்த 1/3 தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? நம்ம என்னத்துக்கு சேஞ்ச் பண்ண போறோம், மந்த்துக்கு சேஞ்ச் பண்ண போறோம். ஆனா நம்மளுக்கு எதுல கொடுத்துருக்காங்க, ஆண்டுல கொடுத்திருக்காங்க. அப்போ இயர்ஸ்ல இருந்து மந்த்துக்கு சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப இயர்ஸ்ல இருந்து மந்த்துக்கு சேஞ்ச் பண்ணா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திருக்கோம், ×12 அப்படிங்கறத பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், நம்மளுக்கு 1/3 அப்படின்னு இருக்கு. அப்போ ×12. எதுக்காக நம்ம ×12 போடுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இயர்ல இருந்து மந்த்துக்கு மாத்துறோம், அதனால ×12. இதே ஒரு வேளை மந்த்ல இருந்து இயருக்கு மாத்தினீங்கன்னா /12. ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேன்சல் பண்ண 1 3 3, இங்க 4 3 12 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1 × 4 4. அப்போ 4 மாசம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ n அப்படிங்கிறது டோட்டலா இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, 2 years 4 months அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ அந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ கொஞ்சம் கஷ்டம் குறைஞ்சிருச்சு இல்ல. இப்போ வந்துட்டு பாருங்க, நம்மளுக்கான ஃபார்முலா என்ன, a = p × 1 + r/100 the whole power n. இந்த n அப்படிங்கிற இடத்துல இந்த வருஷத்தை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோமா. அடுத்து × 1 + x/12 open bracket r/100 close bracket the whole close bracket. ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டே போகலாமா. இப்போ வந்துட்டு பாருங்க, பி அப்படின்னா பியோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு இருக்கு, 20,000 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ போட்டுக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு என்ன, 1 + ஆரோட வேல்யூ என்னன்னு இருக்கு, 15 இருக்கு. அதாவது 15%. அப்போ /100.
ஓகே, அடுத்தது ஹோல் பவர் n. n நம்மளுக்கு எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 2 வருடம் அப்படிங்கிறத இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. n அப்படிங்கிற இடத்துல இன்ட்டு 1 ப்ளஸ் x அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம மாதத்தை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ எத்தனை மாதம் நம்மளுக்கு இருக்குது? 4 டிவைடட் பை 12 இன்ட்டு r நம்மளுக்கு எவ்வளோ? 15 டிவைடட் பை 100. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணியாச்சா? இந்த ஹோல் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதில் எது கேன்சல் ஆகும் அப்படின்னு பாருங்க. 3 5 15, 2 5 10, 0க்கு 0. அடுத்தது வந்துட்டு பாருங்க, இங்கே 1 4 4, 3 4 12 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகும். அடுத்தது எது கேன்சல் ஆகும் அப்படின்னு பாருங்க. 3 5 15, 2 5 10, 0க்கு 0 அப்படி கேன்சல் ஆகிருச்சு. அதே மாதிரி இங்கே 1 3க்கு 1 3, 1 3க்கு 3. ஓகே, அந்த 3க்கு 3 கேன்சல் ஆகிருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்னன்னு இருக்கு? 1 + 3 டிவைடட் பை 20 அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்? 1 + 3 டிவைடட் பை 20 அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு 20 20 ப்ளஸ் 3 23 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ 23 டிவைடட் பை 20 அப்படின்னு சொல்லி இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக நம்ம எழுதலாம். அப்போ இதை வந்து அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இப்போ 20,000 அப்படிங்கிறது இருக்கு. நம்ம இது எல்லாத்துக்கும் பதிலாக நம்ம டோட்டலாக என்ன வந்துட்டு கொண்டு வந்தோம்? 23 டிவைடட் பை 20 அப்படின்னு சொல்லி ஹோலாக கேன்சல் பண்ணி கொண்டு வந்தோம். பவரில் 2 அப்படின்னு இருக்குது, அதை போட்டுக்கோங்க. அடுத்து இன்ட்டு இந்த பக்கம் ரைட்டில் வாங்கல. இப்போ இங்கே நம்ம கேன்சல் பண்ணோம் இல்லையா? இதை வந்துட்டு பாருங்கள், மேலே என்னென்ன இருக்குது? 1 ப்ளஸ் அவ்வளோதான் இருக்குது. இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 3 அப்படிங்கிறது கேன்சல் ஆகிருச்சு. அப்போ 1 தான் இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 + 1 அப்படின்னு இருக்குது. டிவைடட் பையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3மே கேன்சல் ஆகிருச்சு, வெறும் 20 மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 + 1/20 அப்படின்னு சொல்லி வரும். 1 + 1 டிவைடட் பை 20 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ இந்த டேர்மை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 20 20 + 1 21 டிவைடட் பை 20 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டே வாங்க. 20,000 இங்கே 23 டிவைடட் பை 20, இந்த ஹோல் பவர் 2 இருக்கு. அப்போ இதை 2 டைம் எழுதிக்கலாமா? 23 டிவைடட் பை 20 இன்ட்டு 23 டிவைடட் பை 20 அப்படின்னு சொல்லி இதை நான் எழுதியாச்சு. அடுத்தது இன்ட்டு இதை ஹோலாக கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 21 டிவைடட் பை 20 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? இப்போ இதையும் நம்ம போட்டாச்சு. இப்போ எல்லாத்துலேயும் கேன்சல் பண்ணுங்க. எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. இந்த ஒரு 0க்கு ஒரு 0, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0. அப்போ 20 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக? அடுத்தது வந்துட்டு பாருங்க, இந்த 20 கேன்சல் பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 2, 10 2 20, அடுத்து 1 2 2, I 2 20 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. இங்கே ஒரு 2 அப்படிங்கிறது டினாமினேட்டரில் இருக்கும். அப்போது எழுதுங்க. மேலே நம்மளுக்கு என்ன இருக்குது? 5 அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 23 23 21 அப்படிங்கிறது அப்படியே இருக்குது. அப்போ எடுத்து எழுதிக்க வேண்டியதான். இன்ட்டு 23 இன்ட்டு 23 இன்ட்டு 21 அப்படிங்கிறது அப்படியே இருக்குது. டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்குது. இப்போது இதை எல்லாத்தையும் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 27,772.5 அப்படின்னு கிடைக்கும். இது என்னது? நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மொத்த தொகை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்கணும். கூட்டு வட்டினாலே என்னது? மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சா கிடைக்கக்கூடியதான். அப்போ மொத்த தொகை என்ன? 27,772.5. அடுத்தது அசல் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன இருக்குது? 20,000 அப்படிங்கிறதா அசல். அப்போது 27,772 20,000 போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? 7,772 அப்படின்னு இருக்குமா? 0.5 இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். அப்போது நம்மளுக்கான ஆன்சர் கூட்டு வட்டி என்ன? 7,772.5 அப்படிங்கிறதா ஆன்சர். அப்போ ஆப்ஷனில் வந்துட்டு பாருங்கள், ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் டைப் 1 நம்ம டீப்பாக வந்து பார்த்தாச்சு. டைப் 1 பார்க்காத இருக்கவங்க, டைப் 2 நம்ம டீப்பாக பார்த்தாச்சு. டைப் 1 சம்ஸை பார்க்காத இருக்கவங்க அதில் தான் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்போம். அதை பார்த்தீங்கன்னா தான் இதில் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸில் வரக்கூடிய சம்ஸுமே உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. Thank you.